வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட திட்டங்கள் மற்றும் சாதனைகளை முன்னிறுத்தி பிஜேபி மக்களவைத் தேர்தலை சந்திக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். GSLV F-14 ராக்கெட் மூலம் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து இன்று மாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. தமிழகத்தில் சிறுபான்மையினர் பள்ளிகளில் புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம் உள்ளிட்டவை கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்தியா இன்றைய ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மக்கள் நலத் திட்டங்களை முன்னிறுத்தி பிஜேபி மக்களவைத் தேர்தலை சந்திக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிஜேபியின் 2 நாள் தேசிய மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் வரும் 100 நாட்களுக்கு பிஜேபி தொண்டர்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி 400 மக்களவைத் தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்ற இலக்குடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இம்மாநாட்டில் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வினோத் தாவ்டே, வரும் 25ஆம் தேதி முதல் 100 நாட்கள் தேர்தல் பிரச்சார இயக்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய வாக்காளர்களுக்கு அரசின் திட்டங்கள் குறித்து கட்சித் தொண்டர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பிஜேபி தேசிய மாநாட்டின் முதல் நாளான இன்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு நிதின் கட்கரி ஆகியோரும் கலந்து கொண்டனர். 11,500க்கும் மேற்பட்ட கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் மூத்த தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு வரும் மக்களவைத் தேர்தலுக்கான பிஜேபியின் அணுகுமுறை குறித்து விவாதித்தனர். நாளையும் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நிறைவுரையாற்றவுள்ளார். GSLV F-14 ராக்கெட் மூலம் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து மாலை மணி 5:35க்கு இது விண்ணில் செலுத்தப்பட்டது. இன்சாட் 3DS செயற்கைக்கோள் தரையிலிருந்து 36,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அதன் புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், இன்சாட் 3DS செயற்கைக்கோள் அடுத்த தலைமுறைக்கான செயற்கைக்கோள் என்று தெரிவித்தார். காலநிலை தகவல்களை மிக துல்லியமாக இந்த செயற்கைக்கோள் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். GSLV F-14 ராக்கெட்டின் செயல்பாடுகளும் திருப்திகரமாக அமைந்ததாக இஸ்ரோ தலைவர் தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சிறுபான்மையினர் நலன் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மாநில அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கான அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு வாழ்நாள் அங்கீகாரம் விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மதசார்பு சிறுபான்மையினர் அந்தஸ்துக்கான சான்றிதழ் நிரந்தர சான்றிதழாக வழங்குவதற்கு இம்மாதம் 2ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் பயிலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவியரை புதுமை பெண் திட்டத்தில் சேர்ப்பதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் சிறுபான்மையினர் மாணவ மாணவியருக்கான ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை மாநில அரசு நிதியுதவியுடன் வக்ஃப் வாரியம் மூலம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காலை சிற்றுண்டி திட்டம் சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரிவாக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். வக்ஃப் வாரியத்திற்கு போதுமான இடவசதி செய்து தரப்படும் என்றும் அவர் கூறினார். வழிபாட்டு தலங்களுக்கு முறையான அனுமதி பெறுவதிலும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வதிலும் உள்ள இடர்பாடுகள் களையப்பட்டு நிலையான இயக்க நடைமுறை வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம்
25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் தடுப்பணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கினாலும் தமிழ்நாடு அரசின் அனுமதியின்றி அதை கட்ட முடியாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் அங்கன்வாடி மையம் மற்றும் பள்ளிகளுக்கான கட்டிடங்களை திறந்து வைத்து பேசிய அவர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட 701 பாலங்களை மத்திய அரசிடமிருந்து பெற்ற நிதியைக் கொண்டு சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனிடையே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சிக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பஞ்சு மிட்டாய் மற்றும் நிறமூட்டப்பட்ட மிட்டாய் வகைகளை அரசு உணவு பகுப்பாய்வு கூடத்தில் ஆய்வு செய்ததில் செயற்கை நிறமூட்டி சேர்க்கப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி செயற்கை நிறமூட்டிகளை கொண்டு உணவுப் பொருட்களை தயாரித்தல் மற்றும் விற்பனை செய்தல் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே இன்று காலை நேரிட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 4 பெண்கள் உட்பட 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 4 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. இதில் கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக பறவைகள் கணக்கெடுப்பு ஒருங்கிணைப்பாளர் திரு மதிவாணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தாமிரபரணி பாய்ந்தோடக்கூடிய ஒரு 60 குளங்களில் 14வது வருஷமாக தாமிரபரணி பறவைகள் கணக்கெடுப்பு இன்று தொடங்கியிருக்கு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 200 தன்னார்வலர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு 6 குழுக்களாக பிரிந்து இந்த முறை திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நிறைய குளங்கள் உடஞ்சி போனதுனால ஜனவரி மாதத்தில் பெரும்பாலான குளங்களில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால இந்த முறை பிப்ரவரி மாதம் இந்த கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் முதல்ல திருநெல்வேலி டீம் நயினார் குளத்தில் இந்த கணக்கெடுப்பை தொடங்கியிருக்கோம். வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆலா இன பறவைகள், நம்ம உள்ளூர் பறவைகளான நம்ம 3 வகையான கொக்கின பறவைகள் இதில் பார்த்தோம். இந்த குளத்தில் பழைய ஒரு 100-200 வருடங்கள் பழமையான மருத மரம், இலுப்ப மரம், அடுத்து நீர்க்கடம்பு மரங்கள் இருக்குது. அந்த மரங்களில் பார்த்தீங்கன்னா பாம்பு தாரான்னு சொல்லக்கூடிய பறவை கிட்டத்தட்ட 100க்கும் மேலே கூடு கட்டி இனப்பெருக்கம் பண்ணியிருக்கு. மாவட்டச் செய்திகள். திருப்பத்தூரில் புதிய சுற்றுலா மாளிகையையும், வாணியம்பாடியில் பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகையையும் மாநில அமைச்சர் திரு ஏ வ வேலு இன்று திறந்து வைத்தார். சேலம் நீதிமன்ற வளாகத்தில் தீண்டாமை மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிப்பதற்கான தனி நீதிமன்றத்தினை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சுப்பிரமணியம் இன்று திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வாகன விபத்து இழப்பீடு வழக்குகளை விரைந்து விசாரிக்க மேலும் ஒரு புதிய நீதிமன்றம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று 2வது இன்னிங்ஸில் இந்தியா ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் சதமடித்துள்ளார். முன்னதாக 2 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் களமிறங்கிய இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 319 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 445 ரன். பூசனில் நடைபெற்ற உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் சிலியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட திட்டங்கள் மற்றும் சாதனைகளை முன்னிறுத்தி பிஜேபி மக்களவைத் தேர்தலை சந்திக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். GSLV F-14 ராக்கெட் மூலம் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து இன்று மாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. தமிழகத்தில் சிறுபான்மையினர் பள்ளிகளில் புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம் உள்ளிட்டவை கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்தியா ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.